இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றில் ஐயா என்ற சொல்லும் போராளி என்ற சொல்லும் இவருடைய பெயருக்கு முன்னால் அடைமொழியாக பயன்படுத்தப்பட்ட பொழுதுதான் இந்த இரண்டு சொற்களும் தமிழில் பிறந்ததற்காக தன்னை கர்வப்படுத்தி கொண்டது, தன்னை கௌரவப்படுத்தி கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் மட்டும் போராட்டங்களை சந்தித்தவர் அல்ல, இவர் வாழ்க்கையே போராட்டமாக அமைத்து கொண்டவர். அதனால்தான் தமிழக அரசியல் அரங்கத்தில் டாக்டர் ஐயா என்ற சொல்லும், மருத்துவர் ஐயா என்ற சொல்லும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒருவருக்கு மட்டுமே உரித்ததாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கும் ஐயா டாக்டர் ராமதாஸ் என்ற சொல் பிரபலமாக உச்சரிக்கப்படுகிறது. 86 வயதிலும் தன்னை அரசியல் அரங்கத்தில் முன்னிலைப்படுத்தி கொள்கின்ற ஆற்றலும் அதற்கான ராஜதந்திரமும் அரசியல் லாவகமும் நிறைந்த ஒரு தலைவராக பாமக நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் மட்டுமே இருக்கிறார். அடக்குமுறை சட்டங்களை பார்த்து மற்றவர்களெல்லாம் ஒதுங்கி நடுங்கிய பொழுது அடக்குமுறையை மக்கள் மீது திணித்த அந்த கருப்பு சட்டங்களுக்கு எதிராக வீதியிலே இறங்கி தொடர்ந்து போராடியதால் தான் இவரை ஒரு போராளி என்று அவருக்கு எதிர் கருத்தை கொண்டவர்கள் கூட ஒப்புக்கொள்கிறார்கள். எந்த நேரத்திலும் அரசியலின் மைய பகுதியில் இவர் இருந்து கொண்டிருப்பதால் தான் 40 ஆண்டுகள் பத்திரிகைகள் இவருடைய பெயரை தலைப்புச் செய்தியாக வாசிக்கின்றன. சிலர் வரலாற்றை படைக்கிறார்கள், சிலர் வரலாற்றை படிக்கிறார்கள், சிலர் வரலாற்றை எழுதுகிறார்கள். ஆனால் வரலாற்றையே தன்னுடைய போக்குக்கு திசை மாற்றுகின்ற ஆற்றல் இவரிடம் மட்டும்தான் நிறைய இருந்தது. யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என்று நடைமுறைப்படுத்தப்பட்ட கருப்பு சட்டங்கள் கூட இவரை கைது செய்வதற்கு அஞ்சி நடுங்கியதுண்டு. இவரை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல. காவல்துறையிடம் கண்ணாமூச்சி காட்டினார்கள் இவருடைய தொண்டர்கள். காவல்துறை கைகட்டி வாய்புத்தி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினார்கள் இவரால் வளர்க்கப்பட்டவர்கள். இவர் சொல்கின்ற இடங்களில் துப்பாக்கி தோட்டாக்களுக்கு மார்பு காட்டிய மாவீரர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மகா மனிதர்களை உருவாக்கிய ஒரு மாபெரும் தலைவர் என்பதால் தான் இன்றைக்கும் அவருடைய எதிராளிகள் கூட அவரை தமிழின போராளி என்று வர்ணிக்கிறார்கள். சாவின் விளிம்பில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட அன்றைக்கும் யமனை எதிர்த்து போராடும் ஆற்றல் பெற்ற தலைவராக தமிழகத்திலே வாழும் போராளியாக இன்றைக்கும் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள்தான் இருக்கிறார். ஈழத் தமிழர்களுக்கு பாதுகாப்பு மாநாட்டை, வாழ்வுரிமை மாநாட்டை இவரை போல இன்னொருவர் மிகப்பெரிய கூட்டத்தை திரட்டி நடத்த முடியாது. இந்திய அரசியல் அரங்கத்தில் மிக பெரும் அளவில் வியந்து பார்க்கப்பட்ட தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டை இவரை போல இன்னொருவர் நடத்த முடியாது என்று இன்றைக்கும் தமிழகத்தில் மாநாடுகளை நடத்தி ஓய்ந்து போனவர்கள் கூட இவருக்காக பேரியை கொட்டி கொண்டிருக்கிறார்கள். அநீதி எந்த பக்கமிருந்து வந்தாலும் கூட அந்த அநீதிக்கு எதிராக கிளர்ந்து எழுந்து வீரமிக்க உணர்ச்சிகரமான போராட்டங்களை நடத்துவதற்கு இவரை போல இன்னொருவர் இனிமேல்தான் பிறந்து வர வேண்டும். அகில இந்தியாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கான சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக அகில இந்தியாவின் இதர பிற்படுத்தப்பட்டோர் சமூகங்களுக்கு தலைவராக நீங்கள்தான் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று வட இந்தியாவில் இருந்த பிற்படுத்தப்பட்டோர் சமூகங்களுக்காக இயக்கத்தை கட்டமைத்தவர்கள் எல்லாம் இவரிடம் மன்றாடினார்கள் என்பது கடந்த கால வரலாறு. ஏதோ சூழ்நிலையின் காரணமாக அந்த பொறுப்பை அவர் ஏற்க தயங்கிவிட்டதால் இன்றைக்கு இந்திய அளவில் பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது.
இந்திய அரசியல் அரங்கத்தில் சமூக நீதி களத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி சமூக நீதியை காக்க வேண்டுமென்று இன்று வரை சமரசமில்லாமல் போராடுகின்ற தலைவர் யார் என்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் ஒருவர்தான் என்று இந்தியாவே அடித்து சொல்லும். 1987 இவர் நடத்திய ஒரு வார கால சாலை மறியல் போராட்டத்தை உலகம் போற்றும் சமூக நீதி போர் என்று லண்டனில் இருந்து ஒளிபரப்பப்படுகின்ற பிபிசி செய்தி நிறுவனம் ஒளிபரப்பியது. அந்த அளவிற்கு ஒரு போராட்டத்தை, சமூக நீதி போராட்டத்தை இவரைப் போல வேறு எந்த தலைவரும் நடத்தியதில்லை. சமூக நீதி போராட்டத்தை நடத்தினார்கள் ஒரு சிலர். ஆனால் காலப்போக்கில் திசை மாறி சமூக நீதி என்ற கொள்கையை காற்றிலே பறக்க விட்டுவிட்டு தன்னுடைய சுய லாபத்திற்காக பல்வேறு அரசியல் கட்சிகளில் இணைந்து அவர்கள் மட்டுமே வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குஜராத் மாநிலத்தில் பட்டேல் சமூகத்தின் சமூக நீதிக்காக போராட வந்தார் ஹர்திக் பட்டேல் என்கின்ற ஒரு இளைஞர். அவருடன் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் திரண்டது. லட்சக்கணக்கானவர்கள் அவரோடு அணிவகுத்து அந்த சமூக நீதி போராட்டத்திற்கு வந்தார்கள். பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆனால் காலப்போக்கில் அவர் சமூக நீதி போராட்டத்தை கைவிட்டுவிட்டு அந்த பட்டேல் சமூகத்தை, அவரை நம்பி வந்த அந்த சமூகத்தை நடுத்தெருவிலே விட்டுவிட்டு அவர் குஜராத் மாநிலத்தின் காங்கிரஸ் கட்சியிலே இணைந்து குஜராத் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணை தலைவரானார். கொஞ்ச நாளில் அந்த பதவியும் அவருக்கு கசந்து போனது. அதை விட்டு வெளியேறி தற்போது பாரதிய ஜனதா கட்சியில் ஐக்கியமாகி சமூக நீதியை அவரே சாய்த்து விட்டார். எந்த சமூக நீதிக்காக போராடுவதற்கு ஒரு பெரும் சமூகத்தை திரட்டினாரோ அந்த சமூக நீதியை நிலைநாட்டுவதை விட்டுவிட்டு சமூக நீதியை தேடி ஓடி வந்த அந்த பட்டேல் சமூகத்தை நடுவீதியிலே நிறுத்திவிட்டு சென்றார் ஹர்திக் பட்டேல். குச்சார் சமூக மக்கள் சமூக நீதிக்காக போராடினார்கள். நாளடைவில் அவர்கள் போராட்டமும் நீர்த்து போனது. அந்த குச்சார் சமூகத்திற்காக போராடிய அந்த தலைவர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்று சமூக நீதிக்காக போராடுகின்ற போராளிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வன்னியர் சமூகத்திற்காக, வன்னியர் சமூகத்தின் சமூக நீதிக்காக போராட வந்த ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள்தான் இன்று வரை வன்னியர் சமூகத்தை கைவிடவில்லை. அதை போலவே இறுதி வரை டாக்டர் ஐயா அவர்களையும் கைவிடுவதற்கு இந்த வன்னியர் சமூகமும் தயாராக இல்லை. ஆனால் என்றைக்கு பொது வாழ்விலே, அரசியல் அரங்கத்திலே சமூக நீதிக்காக வன்னியர் சங்கத்தை ஒருங்கிணைத்து அதை பாட்டாளி மக்கள் கட்சி என்று வளர்த்தெடுத்து இவர் சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்திற்குள் நுழையவில்லை என்றாலும் கூட அந்த சமூக நீதிக்காக இன்று வரை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். இவர் கை நீட்டி காட்டியவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனதுண்டு. இவர் கை நீட்டி காட்டியவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, மத்திய அமைச்சர்களாக இருந்ததுண்டு. ஆனால் இவர் எந்த சட்டமன்றத்திற்குள்ளும், எந்த நாடாளுமன்றத்திற்குள்ளும் அதிகாரமிக்க பொறுப்புகளில் அங்கம் வகித்ததில்லை. இவர் சட்டமன்றத்திற்குள் சென்றதில்லை, நாடாளுமன்றங்களுக்குள் சென்றதில்லை. ஆனால் இவர் பெயரை நாடாளுமன்றங்களும் சட்டமன்றங்களும் பலமுறை உச்சரித்து மகிழ்ச்சியடைந்திருக்கிறது. 86 வயதிலும் 25 வயது இளைஞராக ஊடகங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற இளைஞர்களை தன் பின்னால் வர வைக்கின்ற ஆற்றல் இவருக்கு மட்டுமே இருக்கிறது. இவரை பற்றி இன்றைக்கு பல விமர்சனங்கள் இருக்கிறது. இவருக்கு 86 வயது ஆகிவிட்டது, ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் என்று இவரை சிலர் பரிகாசம் செய்யலாம். ஆனால் 86 வயதிலும் 26 வயது இளைஞரைப் போல செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் தமிழக அரசியலில் இருக்கிறார் என்றால் அது டாக்டர் ஐயா ஒருவர் மட்டும்தான். வயதானாலும் சிங்கம் சிங்கமாகத்தான் இருக்க முடியும். வயது குறைவாக இருக்கிறது என்பதற்காக நரிகள் சிங்கமாகிவிட முடியாது.
வயது அதிகமாகிவிட்டது என்பதால் சிங்கங்கள் தன்னுடைய சீற்றத்தை இழந்து விடாது. சிங்கம் இறுதி வரை போராடுகின்ற ஆற்றல் படைத்த ஒரு ஜீவன் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆகவே டாக்டர் ஐயா அவர்களும் சிங்கம் போல இறுதி வரை போராடுகின்ற ஆற்றல் உள்ள ஒரு தலைவர். இவர் தன்னுடைய இறுதி நாட்களில் தன்னுடைய மரணத்தை எதிர்த்து யமனோடு யுத்தம் செய்யவும் தயங்காத ஒரு மாபெரும் போராளியாகவே இறுதி வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு போராளியை நாம் வாழ்கின்ற நாட்களிலேயே போற்றுவோம் என கூறிக்கொண்டு இதை போன்ற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.